ஹாய், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508 which leaves the remainder 4. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணுமா அப்படின்னா, அது வந்து 254ஆலையும் அதுக்கப்புறம் 508ஆலையும் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து 4 இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரில் 3 நம்பர் கொடுக்குறாங்களே இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்துகிட்டு வர்ற ஆன்சர் இருக்கு இல்லையா, அவங்க கூட ரிமைண்டரை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். பண்ணலாமா? ஸோ இங்கே 508 254 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ அது ஒரு மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே பார்க்கலாம். ஸோ 254. ஸோ இது 2ஆல் மல்டிப்ளை மட்டும் பண்ணி பாருங்களேன். 4 2s are 8, 5 2s are 10, ரிமைண்டர் 1 2 2s are 4, 4 + 1 5. ஸோ அப்போ 508 என்னென்னு எழுதலாம், 254 × 2 × 1ன்னு எழுதலாம். 254 எப்படி எழுதலாம், 254 × 1ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எல்சிஎம்மில் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணிட்டு அவங்கள ஒரு தடவை எழுதிட்டோமா. ஸோ அடுத்து மிச்சம் இருக்க எல்லாரையும் எழுதிடணும். ஸோ இப்போ 254 × 2 × 1, 254 × 2 508, 508 × 1 508. சரி, இப்போ இந்த எல்சிஎம் ஈக்குவல்ஸ் எவ்வளோ, 508. இவன் கூட என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ ஆட் பண்ணுவோம். ரிமைண்டர் எவ்வளோ, 4. ஆட் பண்ணால் 8 + 4 12, ரிமைண்டர் 1. ஸோ அப்போது 0 கூட 1 சேர்ந்தா 1 5. ஸோ அப்போ 508 + 4 எவ்வளோ வந்துச்சு, 512 வந்துச்சு. இந்த 512 தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அப்போ என்னது, ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ஏதாவது சின்ன நம்பரை கண்டுபிடிங்க, அது இதெல்லாம் டிவைட் பண்ணால் இந்த ரிமைண்டர்லாம் வரும்னு சொன்னாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணாலே அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன பண்ணிவிடும், வந்துடும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.